பல இரும்புச்சாமா ஈயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம். என்னமாமா தலையில துண்டு போட்டு காலை குத்த வச்சு இப்படி உட்காந்துருக்க? நீ வேறடா மேல ஏத்துற கால கீழே இறக்க நானே அவசரப்பட்டு என் தலைவி நினைச்சு 90 ரூபாய் உட்காந்துருக்கேன் நானு. அதுக்கு எதுக்கு மாமா கவலைப்படுற? காலை இப்படி இழுத்துட்டா சரியா போச்சு. அது போட்டு மாமா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஏதாவது சிக்கனோ மட்டனோ வாங்கி நல்ல கறி குழம்பா சமைச்சு வச்சிருப்பீங்க. ஒரு ரவுண்டு கட்டிட்டு போகலான்னு வந்தா நீங்க என்னமோ சோகமா ஒத்தையில உட்காந்து இருக்கீங்க. ஆமா, அக்கா இங்க ஏண்டா வரும்போது எங்கேயாவது அக்கம் பக்கத்து வீட்டுல அவளை பாக்கலையாடா? என்னாச்சு மாமா? உனக்கு அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே சீரியல் தாடா. எனக்கு ஒண்ணு புரியலையே. இந்த சீரியல் மாமா எதுன்னு நான் சொல்லுவேன். காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 11 மணி தான் முடிக்கிறா. எல்லா சீரியல் கதையும் அவனுக்கு அத்துப்படி. இது பெரிய திறமைதான மாமா, திறமைதான மாமா. மண்ணா கடிச்சிருப்பேன். அத நீ தானே வச்சுக்கணும். இப்பெல்லாம் அவ சாதாரணமா எங்கிட்ட பேசுறதே இல்ல. சீரியல் வர கேட்டு பேசுற மாதிரி அதே டேரக்ட் எங்கிட்ட வீட்டுல பேசுறா. இப்படி எல்லாம் இவ பேச மாட்டானே யோசிச்சு பார்த்தா அந்த சீரியல் ஓடும்போது ஒரு நாள் அந்த கேட்டராவே மாறி எங்கிட்ட பேசிட்டு இருக்காடா. முழுசா சீரியல் பைத்தியமா மாறின உன் மனைவியை பாரு. அப்போ சொல்லு. ஆமாண்டா, டெய்லி என் வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்கு. அது சரி, நீ உங்க அக்கா கறிக்கோம் செஞ்சிருப்பா, திட்டு போலாம் தான் வந்த. அங்க போய் பாரு கிச்சன்ல உங்க அக்காவோட பொருச. பழைய சோறு பச்சை மிளகா. என்ன மாமா, கொஞ்சோண்டு பழைய சோறு தானே இருக்கு, நீ சோறாக்கலையா? இத நீ உங்க அக்கா கிட்ட தான் கேட்கணும். அவளே மார்க்கெட்டுக்கு போவா, சிக்கனா மட்டனா வாங்கி நல்லா கறி குழம்பு செஞ்சு சுட சுட இட்லி தோசை செஞ்சு கொடுப்பா. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? காலையில பழையுது, மதியானமும் பழையுது, மிச்சம் மீதி இருக்குல்ல அது ராத்திரிக்கு. இல்ல மாமா, என்கிட்ட எதையோ நீங்க மறைக்கிறீங்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் ஆகல. அதான் உங்க அக்கா ஒரு சீல் விடாம பாக்குறதால அதுல வர நடிகைய கட்டுற புடவை எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. அவங்க கட்டுற ஒவ்வொரு புடவை பேரையும் உங்க அக்கா புட்டு புட்டு வைப்பா. இதுல எதிர் வீட்டுக்காரங்க உங்க அக்கா மேல இம்ப்ரெஸ் ஆகி உங்க அக்காவை புடவை எடுக்கணும்னு துணிக்கடை கூட்டு போயிட்டாங்க. இது நல்ல விஷயம் தானே. இருடா, அவசரப்படாத. மொத்தத்துக்கு எடுத்து சொல்றா பூசணி கத்தலையா? சரி சொல்லு, சும்மா டென்ஷன் ஆகாத. புடவை எடுக்க போன இடத்துல புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா 11 மணி ஆகுது. இவளுக்கு சீரியல் ஞாபகம் வந்து கூட்டிட்டு போன எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க புடவை செலக்ட் பண்ணிட்டுருங்க, இத வந்துருன்னு சொல்லிட்டு இவ சீரியல் பார்க்க போயிட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, இவ டிவி சீரியல் பாக்குற ஜோர்ல இவ புடவை எடுக்க வந்து மறந்துட்டா. என்ன மாமா சொல்ற? ஆமாண்டா, அதை ஏன் கேக்குற? அவங்களும் வேற வழியே இல்லாம புடவையும் செலக்ட் பண்ணிட்டு பில்லையும் கட்டிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கே வந்து சேர்ந்தாங்கடா. ஐயோ, அப்ப அக்கா? உங்க அக்கா வந்து சொக்காவாது, அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்ற? ரொம்ப நேரம் கழிச்சு சீரியல் முடிஞ்சதும் கடையை சுத்தி முத்தி பார்த்தவ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கையில காசு இல்லைன்னு உடனே எனக்கு போன் பண்ணி ஜிபேல காசு அனுப்ப சொன்னா. சரி, காசு போட்டீங்களா இல்லையா? என்கிட்ட ஏறு காசு 10 நயா இல்ல. அப்படியே பொடி நடிகா நடந்து வீடு வந்து சேர்ந்து சொல்லிட்டு போட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. ஆனா சும்மா இருடா, அவகிட்ட எல்லாரும் காசா பணமா. ஓ, அதான் இன்னைக்கு பழைய சோறா? சரி வாங்க, ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். அது சரி, நீ உங்க அக்காவோட கிரிமினல் ஆச்சே. ஹோட்டலுக்கு போனதும் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாமான்னு பாசமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் பில் எடுத்து ஏற்ற மாதிரி கட்டிடுவேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு, நான் வரல. சரி பரவாயில்ல மாமா, ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுக்கல. புடிச்சிருக்க மாட்டியா? ஒழுங்கு பண்ணிட்டு எங்க போயிடு, இல்ல பழைய சோத்துக்கு மூஞ்சி மேல ஊத்திடுவேன், ஜாகிரதை. பல இரும்புச்சாமா ஈயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம். அமுக டுமுக அமால் டுமால்.